நாங்கள் எப்படிலாம் கவனிச்சோமோ அது மாதிரி தான் நீங்களும் கவனிக்கிறீங்க. ஸோ நான் ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் ஆகும்போது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது எப்படிலாம் நான் இருந்தனோ சேம் அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணேன், என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்காக ஹெவி கிளாப் பண்ணிக்கிங்க. மேனேஜர் அப்படின்னா உண்மையே சொல்லலாம் வெளியில பெரிய விஷயம். ஆமா தானே? ஒரு மேனேஜர் அப்படின்னா பெரிய விஷயம். ஆக்சுவலா ஒரு மேனேஜர்லாம் எத்தனை வயசுல மேனேஜர் ஆகுவாங்க? பொதுவா காமனா 50 வயசுல. 50 வயசுல மேனேஜர் ஆகும்போது அவர் எப்படி இருப்பார்? தொப்ப தள்ளி, பொடி கொட்டி, சொட்டை இருக்கும், எது நடக்க முடியாது. ஸோ அது இல்லாம அவரும் ஃபுல்ஃபில்லா என்ஜாய் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயம் நான் பார்த்து வாங்குறேன், அது நான் என்ஜாய் பண்ணணுமா என் பசங்க என்ஜாய் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் நான் தான் என்ஜாய் பண்ணணும். எஸ், ஆமா தானே? அப்ப நான் 50 வயசு 60 வயசுல நான் சம்பாதிச்சோ இல்ல நான் வந்து அந்த போஸ்டிங் வாங்கியோ எதுக்கு? உண்மைதானே? ஏன் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வெளியில எல்லாமே அப்படிதான். மேனேஜர் அப்படின்னா இந்த ஏஜ் தான் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சின்ன வயசுலயே மேனேஜ் ஆகிறோம், டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம சுத்தி என்ன நம்ம நடக்குது, அவ்வளவு சீக்கிரமா அக்செப்டன்ஸ் வர மாட்டிருக்கு. அவ்வளவுதான் பிரச்சனை. புரியுங்களா இல்லையா? இதை போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலையோ நம்மள வயிற்றுக்காரனுவான், அவனுக்கு புரிய வைக்க சொன்னாலையோ நம்ம லூசுன்னுவான். சரிடா என்னடா பண்றது, நம்மளும் சரி வச்சுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் மேனேஜ் ஆகுனது எங்க வீட்டுல நான் கூட்டு வரல. இத சிவா சார் தான் ஃபர்ஸ்ட் வீட்ல இன்ஃபார்ம் பண்ணாரு. நான் கூட இன்ஃபார்ம் பண்ணல, சிவா சார் தான் இன்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பீச் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நான் ஆகணும் பாத்தீங்களா, அப்ப பார்த்துதான் எல்லாரும் நம்பினாங்க. அதுக்குதான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ். புரியுங்களா இல்லையா? இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, எனக்கு யாருமே வரல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா யாரும் நம்பல. என்ன தெரியுமா? அந்த ஏஜ்ல ஆகும்போது யாருக்கு இருந்தாலும் அந்த விஷயம் வந்து தெரியாது. ஆனா நமக்கு நம்ம சிஸ்டம் அந்த மாதிரி, நம்ம ப்ரோசர் அந்த மாதிரி. அப்போ என்ன கான்செப்ட்னா, எவன் நம்புறா நம்பல, நீ நம்பனா என்ன நம்பலாம் என்ன, நீ புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுக்கலாம் என்ன, என் வேலை என்ன, என்னோட ப்ரோசஸ் என்ன, நான் டெவலப்மெண்ட் ஆகுறது தான். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருந்தாலே போதும். நீ அப்படியே போயிட்டு ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை. எப்படி சொல்றது, நான் நல்லவன், நான் மேனேஜ் ஆயிடுவேன், நான் டெவலப்மெண்ட் ஆயிடுவேன், அது உனக்கு நீ புரிஞ்சுக்கிற மட்டும் போதும். புரியுங்களா இல்லையா? ஏன்னா இது எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்கா தெரியாகும், எப்படி நம்ம சேஞ்சஸ் ஆகும், நம்ம வருமானத்துல ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் எங்க மெயினான விஷயமே. கிளியரா? அப்போ ஒரு மேனேஜர் வெளியில எந்த ஒரு அதை சொல்ல அவனால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப வீட்டுல எல்லாம் தாத்தா பாட்டி இல்ல முப்பாட்ட சொத்தெல்லாம் சேர்த்து வச்சு அவனால என்ஜாய் பண்ண முடியுமா? சேர்த்து வச்சு அவன் செத்துருவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க இளம் வயசுலயே என்னது மேனேஜரா மாறுறோம். மேனேஜர் மட்டும் போஸ்டிங் மட்டும் கிடையாது, வருமானத்திலயும் மாறுறோம். வருமானம் மட்டும் கிடையாது, அச்சீவ்மெண்ட்லயும் மாறுறோம். அப்படிப்பட்ட பிளேஸ் தான் நம்ம ஸ்மார்ட் குரூப். ஹெவி கிளாப் பண்ணிக்கிங்க. ஏன் தெரியுமா அழுத்துற மாதிரி சொல்றேன்? அதான் சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே ஒரு விஷயம் அதை சொல்ல அத உணர்ந்தா தான், அதை ருசி கண்டா தான் அதோடைய சுவாரஸ்யம் தெரியணுவாங்க, அது ருசி தெரியணுவாங்க. அதே மாதிரிதான் இங்க நான் டெவலப்மெண்ட் ஆகினேன், நான் கீழே டெவலப்மெண்ட் ஆகினாங்க. நான் மேனேஜர் பிஃபோரா இருக்கும்போது பேசிக்கா நார்மலா ஒரு எதுவுமே தெரியாம, எப்படி சொல்றது, அடுத்த கட்ட என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தேன். ஸோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதா சரி, ஒரு டெவலப்மெண்ட் ஆகுறதா சரி, ஒரு ட்ரெஸ் வாங்க சரி, பேசிக்கா தான் இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் நான் மேனேஜருக்கு அப்புறம் என் பரிமாணம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு அப்படின்னா வருமானத்துக்கு எல்லாமே மாறிச்சு. அப்ப முழுசா நம்ப வேண்டியது என்ன, எவன் நம்புறானோ அதை சொல்ல, அவன் என்ன நம்பணும் இவன் என்ன நம்பணும் அவசியமே கிடையாது, என்ன நான் முழுசா நம்பணும். அப்படி முழுசா நம்பினவர் தான் நம்ம குணசீலன் சார். புரியுதா இல்லையா? அப்படி முழுசா நம்பினால்தான் இன்னைக்கு ஒரு மேனேஜரா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்லா செக் பண்ணி பாருங்க, இந்த இந்த ஏஜ்ல இருக்காரு, உங்களை மாதிரிதான் கூட இருந்தாரு, உங்க கூட தான் சாப்பிட்டாரு, உங்க கூட தான் தூங்கினாரு, உங்க கூட தான் டிராவல் பண்ணாரு, இன்னைக்கு உங்களுக்குள்ளதான் வெளில வந்திருக்காரு. அப்படின்போது அவருக்கும் அதான் சொல்ல, எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம் தான். அவரு தன்னை முழுசா நம்பினாரு, நான் டெவலப்மெண்ட் ஆயிடுவேன், நான் மேனேஜர் ஆயிடுவேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன மூவ் ஆன் பண்ணாலையும் எவன் என்ன பதில் சொன்னாலையும் அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, என் பாதை என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட் மட்டும்தான். இன்னைக்கு அப்படி உணர்வாலதான் இன்னைக்கு அவர் இங்க மேனேஜரா இருக்காரு. ஆமா தானே? உங்க கூட டிராவல் பண்ணாரு இல்ல எங்க கூட டிராவல் பண்ணாரா? இல்ல, உங்க கூடயே டிராவல் பண்ணி உங்க கூடயே சம்பாரிச்சு உங்க கூடயே இன்னைக்கு மேனேஜரா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹெவி கிளாப் பண்ணிக்கிங்க. சீரியஸா சொல்லணும்னா வெளியெல்லாம் பார்ப்பேன், உண்மையா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப காமன் கூலான பர்சன் அவர். சீரியஸா வார்ம் வெல்கம் இருக்கும்,
ரொம்ப ஜென்யூனான பர்சன். அவர் பார்த்து சொல்ல அந்த பாண்டிச்சேரியிலும் சரி இங்கேயும் சரி எதுவா இருந்தாலும் ரொம்ப கூலா காமா சூப்பரா. அது அந்த ஆட்டிடியூட் எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு வரணும், நான் மாத்த நினைக்கிறேன், ஆனா எனக்கு வரமாட்டேன். சீரியஸா நான் சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நானும் நிறைய ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு வரமாட்டேன். சோ உண்மையே சொல்லுங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு குட் மேனேஜர், ஒரு பொக்கிஷமான மேனேஜர், புரியுங்களா இல்லையா? சோ அடுத்தடுத்து டெவலப் பண்ணா நம்ம ஆகிருச்சதவ மைண்ட்ல வச்சுங்க. கிளியர்? புரியுங்களா? ரைட். சோ இப்போ ரெண்டு விஷயம் நான் சொல்றேன். எல்லாருக்கும் மனுஷனுக்கு எல்லாருக்கும் ரெண்டு பாதை இருக்கும், சரிங்களா? எல்லாருக்கும் ஆசைப்பட எல்லாமே ஜெயிக்கணும், தேவையான எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இது எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆனா எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு, ஆனா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துற மட்டும்தான் அவங்க அடுத்த ஸ்டேஜே மாறுறாங்க. இப்ப ரெண்டு கேட்டகரி வச்சுங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன தெரியுமா ஆசைப்படுவாங்க? சிம்பிளா சொல்லணும், சந்தோஷமா இருக்கணும். இப்ப கரண்ட்ல இந்த ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, கரண்ட்ல சந்தோஷமா இருக்கணும், ஃப்ரெண்டோட இருக்கணும், சோ பேரண்ட்ஸோட இருக்கணும், ரிலேட்டிவ் கூட இருக்கணும், சோ லவ்வர்ஸ் கூட இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே ஆசை இருக்கும். ஆனா லைஃப்ல அவங்க ஃபெயிலியரா மாறுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது எல்லாமே டெம்பரரி தான். உங்ககிட்ட பணம் இருந்தாதான் ஒரு நாள டெவலப்மெண்ட் ஆக மாட்டேதான். யாரா இருந்தாலும் கூடியா வந்து பேச, சொந்தக்காரன் என்ன பண்றா சொல்லுங்க? காசு இருந்தா மதிப்பா இல்லைன்னா யார் சார் நீங்க? இன்விடேஷன் வைக்கிறது கூட தெரியாம எப்படி சொல்லாது, யாருக்கும் ஒருத்தர் வைக்கிற மாதிரி தான் வைப்பான். இதே கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல போல்டாவோ நல்ல வருமானத்தா இருந்தா அப்படின்னா பூ பழத்தோட வைப்பான். இதுதான் வெளியில நடக்கிற நேச்சர். இதை நம்ம மாத்த முடியுமான்னு கேட்டா கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது, புரியுங்களா இல்லையா? ஆனா நம்ம மாத்திக்கலாம், என்னால மாத்த முடியும். அப்படிப்பட்ட ஃபீல்ட்ல தான் அந்த ஸ்மார்ட் குரூப். அதுக்கு நான் சப்போர்ட் தான் நம்ம லீடர். ஏன் தெரியுமா? இன்னைக்கு வெளியில நாங்கெல்லாம் நினைச்சிருந்தா நான் நான் வெளியில வேலை பார்த்திருக்கேன், சும்மாலாம் கிடையாது. நான் 2-3 கம்பெனில வேலை பார்த்திருக்கேன். ஸோ சாதாரணமா கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான். படிச்ச டிப்ளமோ முடிச்சுட்டு வெளியில வந்தோம். வெளியில வரும்போது ஒரு கம்பெனி அட்டன் பண்ணோம், ஒரு நாள் தான் வேலை பார்த்தோம். ஏன் தெரியுமா? அவ்வளவு கஷ்டம். சரி, அடுத்த நாள் திரும்பி வேலை பார்த்தா 3 ஷிஃப்ட் ஆங்க. சரி, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது 1 மாசம் மேல வேலை பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அங்க சரியா சாப்பிட கூட முடியாது. பேரிங் பிளான்ட் ஒரு கம்பெனி, சாப்பிட கூட முடியாது, அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும் அந்த ஆயில். சும்மாலாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் தெரியுமா சொல்றேன்? வெளியில இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு ஸ்ட்ரெஸ் நடக்குது. அது இப்ப இருக்க காலகட்ட இருக்குல்ல, சீரியஸா சொல்ல அப்படின்னா எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு. அப்போ ஒரு மனுஷன் பொழைக்கிறது வெளியில பேசிக்க ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க இப்ப ஜெனரேஷன்ல பூர் பீப்புள்ஸா மாறிட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? பொருளாதாரம் டவுன் ஆயிட்டே இருக்கு. இந்தியா வேணா 4 இடத்துல இருக்கலாம், ஆனா அவ்வளவு சேஞ்சஸா மாறிடு. ஆனா நம்ம ஸ்மார்ட் குரூப்ல சரி, நம்ம டிரான்ஸ்ஜெண்டரா சரி, தன்னோட வேலையை சிஸ்டமேட்டிக்கா பிசினஸ் பண்ற ஒரு போது சரி, இந்த பிசினஸ் இந்த ஆபீஸ் நம்ம லீடர்ஸ் ஒரு போது கைவிட்டதே கிடையாது சார். இவைக்கெல்லாம் படிக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு நாலேஜ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்க எந்த அவசியமே கிடையாது. பிசினஸ்ல முழுமையா நம்பி முழுசா ஒர்க் பண்ணா மட்டும் போதும். சும்மாலாம் கிடையாது சார். இங்க வர்றதுக்கு எதாவது சொல்லல, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில எவ்வளவு பெரிய மத்தியில எல்லா வேலையும் வரவும் இல்ல. நமக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கு, நம்மளால பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நீ நம்பணும். புரியுதுங்களா? அப்ப 2 கேட்டகரி. நான் சந்தோஷமாவும் இருக்கணும், ஜாலியாவும் இருக்கணும், ஹாப்பினஸா இருக்கணும் அப்படின்னா லைஃப் லாங்கா டிராவல் பண்ண முடியும். லைஃப் லாங்கா ஜாலியா இருக்கும்னு கேட்டா முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட பணம் காசு கிடையாது, நம்ம கிட்ட ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? டைம்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைம் இப்ப நம்ம இளைய வயசு தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எல்லாமே பார்ப்போம். சில பேர் வந்து ஃப்ரெண்டோட ஜாலியா சுத்துவான். சண்டேயோட என்னது பேசிக்கா சொல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஸ்டேட்டஸா பார்ப்பான். சண்டே நான் இவ்வளவு என்ஜாய் பண்ணேன், நான் இந்த பீச்சுக்கு போனேன், நான் இங்க வந்து இவ்வளவு ஹாப்பினஸா இருந்தேன், என் லவர் கூட அவுட்டிங் போனேன், இன்னைக்கு சரக்கு அடிச்சோம். இந்த மாதிரி குப்பையான இருந்தது ஸ்டேட்டஸா போட்டு நம்மள டிசப்பாயிண்ட் பண்ற. அது சொல்ல இவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்களே, இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்காத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஏன் தெரியுமா? இக்கரி கக்கர் பச்சை நம்ம வழி இல்ல அவனுக்கு. ஆனா இங்க நம்ம பிசினஸ் என்ன தெரியுமா? நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் சரி, எல்லாரும் சேர்த்தா சொல்றேன், இந்த ஏஜ்ன்றது நம்ம டைம் நம்ம லைஃப்க்கு ஸ்பெண்ட் பண்ற டைம். அப்ப எங்க சார் ஸ்பெண்ட் பண்ணா? நம்ம பிசினஸ்ல ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பிசினஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஃப்ரீடமா இருக்கலாம். சார் லைஃப்காக எதுக்காக எவ்வளவு செலவு பண்றோம், ஆமா இல்லையா? ரெண்டு லைஃப் சொன்னேன், எதுக்காக செலவு பண்றோம்? சில பேர் என்ஜாய்மெண்ட்டுக்காக செலவு பண்ணி ஃபியூச்சர்ல உட்கார நினைச்சா கூட உட்கார முடியல சார், ஆமா தானே? ஓ, நான் என்ன சொல்றேன், என் வீட்டுல அக்கா மாமா எல்லாமே இருக்காங்க, இல்ல சொல்ல எங்க அம்மாவும் இருக்காங்க.
இப்போ ஃபைனு, முன்னாடி சொல்றேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல என்னால வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாலையும் சில வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா சிங்கிள் பேரண்ட், 3 பசங்க, இது எல்லாமே இருக்கு. அப்ப அவங்க வீட்டுல என்ன சொல்ல, என்னால வேலைக்கு போக முடியாது, வலிக்குன்னு சொன்னா கூட வேற வழி இல்ல. எங்க தெரியுமா மிஸ் பண்ணிருப்பாங்க? ஸ்டார்டிங்ல டைம் வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்கு செலவு பண்ணணும் தெரியாம, எதுக்கு டைம் யூஸ் பண்ணணும் தெரியாம மிஸ்யூஸ் பண்ணி இன்னைக்கு லைஃபை கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம யங்ஸ்டர்ஸ் பாதி பேர் சொல்லல, ஃபியூச்சர்ல இன்னைக்கு நிறைய ஏஜான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, சில தாத்தாஸ் எல்லாமே இருப்பாங்க. என்ன தெரியுமா? ஸ்டார்டிங்ல எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாம இருந்தனாலதான் இன்னைக்கு நான் வீட்லயே இருக்கணும்னு நினைச்சா கூட வீட்டுல இருக்க முடியல. இன்னைக்கு நம்ம ஃபீல் அப்படி கிடையாது. இந்த பிசினஸ்ல ஒண்ணுமே இல்ல சார், நீ என்ஜாய்மெண்ட் பண்ணணும், இள வயசுல நீ ஊர் சுத்தணும், இள வயசுல நீ வெளியில ஜாலியா இருக்கணும், உன்னை நினைச்சு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், கார் வாங்கணும், இல்ல வீடு கட்டணும், இல்ல என்ன செஞ்சாலும் சரி, இந்த டைம் தான் ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட். நம்ம எதுக்கு செலவு பண்றோம், நம்ம நேரத்தை எதுக்கு பயன்படுத்துறோம், இதை பொறுத்து தான் நம்மள ஃபியூச்சர் மாறும். இன்னைக்கு அப்படி எக்ஸாம்போட இருக்கும், இன்னைக்கு எக்ஸாம்போட எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேனேஜரை வச்சுக்கலாம், நியூ ஆகிற மேனேஜரோட வச்சுக்கலாம். இன்னைக்கு அவர் ஏன் செக் பண்ணி பாருங்க. அதான் சொல்ல, இன்னைக்கு அவர்கிட்ட கெசெட்டை பாருங்க. இன்னைக்கு அவரோட போன் சாதாரணமே கிடையாது சார். இன்னைக்கு அவர் நெக்ஸ்ட் புக் பண்ற காத்து சாதாரணமா கிடையாது. இன்னைக்கு அதுக்கு மேல இருக்க அவரோட மேனேஜர் பாருங்க. இன்னைக்கு தாருன்றது அவ்வளவு சாதாரணமே கிடையாது. இன்னைக்கு அதுக்கு மேல இருக்கிற ஜிஎம்ஓ பாருங்க, அதுக்கு மேல சீனியர் மேனேஜர் பாருங்க, ஏன் இன்னைக்கு சந்தோஷம் பாருங்க, இது என்ன பாருங்க, எல்லாமே எங்க தெரியுமா? எதுக்கு நேரத்தை எங்க செலவு பண்ணுமோ அதுக்கேத்தன பலன் தான் இந்த மேனேஜர், இந்த போஸ்டிங், இந்த அச்சீவ்மெண்ட், இந்த எக்ஸெட்ரா 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 இமேஜுக்கு எல்லாமே சரி. அப்ப ஒன்னே ஒண்ணு தெரியுமா? எதுக்கு பயன்படுத்தணும் டைம் இருக்கு. வெளியில பாக்குறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவன் சந்தோஷமா இருக்கான், இவன் ஜாலியா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், என் பசங்க என்ஜாய் பண்றாங்க, ஊர் சுத்துறாங்க, டூர் போற, ட்ரிப் அடிக்கிற, எல்லாமே மாய, எல்லாமே மாய. இன்னைக்கு டெசர்ட்ல போயிட்டு தண்ணி இருக்குன்னு ஓடி ஓடி போயிட்டு கடைசி தண்ணி இருக்காதுல்ல, காணல் நீர் மாதிரி தான். அதெல்லாம் சும்மா சில மேல பூச மாதிரி இருக்கும், உள்ள நோண்டி பார்த்தா எல்லாமே அழுகி போயிருக்கும், அந்த மாதிரி தான். ஆனா இங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், எல்லாமே பர்மனன்ட் தான். இன்னைக்கு அப்படிதான் இந்த பிசினஸ். ஏன்னா இந்த ஏஜ்ன்றது நம்ம மைண்ட் அலப்பாயம். இது பண்ணலாமா, இது செய்யலாமா, அவன் சொல்றத கேட்கலாமா, இவன் சொல்றத கேட்கலாமா, இல்ல அதை ஃபாலோ பண்ணலாமா, இது ஃபாலோ பண்ண, நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணா உனக்கு 100% சக்சஸ் வேணும் அப்படின்னா நீ ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் நம்ம ஸ்மார்ட் குரூப்பே நம்ம லீடர்ஸ் மட்டும்தான். ஏன் தெரியுமா? சும்மா இல்ல, ப்ரூஃபோட இருக்கு. நாங்க வார்த்தையால யாரும் பேசல, இங்க யாரும் வார்த்தையாலே இல்ல, செயலால செஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அப்ப இந்த பிளேஸ் சீனியர் ஜூனியர் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு, எல்லா பர்சனுக்கும் உண்டு. அப்ப நம்ம நேரத்தை எங்க செலவு பண்ணணும்னு இருக்கு, புரியுங்களா இல்லையா? அப்ப 2 பாதை. ஒரு பாதை பார்க்கும்போது பேஸ் நல்லா சூப்பரா இருக்கு, ஆனா அந்த பாதை பயங்கரமா கடினம். ஒரு பாதை தன்னோட விஷயத்தவ சொல்ற விஷயத்தவ லீடர் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். அந்த பாதை எப்படி தெரியுமா? ஏஞ்சல் மாதிரி இருக்கலாம், சொர்க்கமா இருக்கலாம். இப்ப அப்படிதான் நாங்க பயணிக்கிறோம், புரியுங்களா இல்லையா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மேனேஜர் டக்குன்னு இன்னொரு மேனேஜர், டக்குன்னு இன்னொரு மேனேஜர், அங்கங்க என்ன நடக்குதா இல்லையா? சார் நடக்குதா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? இன்னும் அடுத்த இந்த புதன்கிழமை இன்னொரு மேனேஜர், அடுத்த சண்டே இன்னொரு மேனேஜர். அப்ப செக் பண்ணி பாருங்க நம்ம எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கோம், நான் எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். புரியுங்களா இல்லையா? அப்ப எதுக்கு பயன்படுத்தணும் இருக்கு. 2 பாதையில சூஸ் பண்ண போறது நம்ம இந்த பாதையை மட்டும் தான் சூஸ் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும், பண்ணாதான் ஃபியூச்சர். நீ இந்த வயசுல நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ல உட்கார்னன்ஸோட உட்கார முடியாது. சக்கியர் ஃபாலோ பண்ணலாமா நம்ம அவர் சரியா பண்ணாரு, இன்னைக்கு மேனேஜரா இருக்காரு. நீங்க எத்தனை பேர் சரியா பண்ண போறீங்க தெரியல, ஆனா பண்ணுவேன்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அப்ப பண்ணும்போது நாளைக்கு நாங்களும் அதான் சொல்லல, விரைவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சீக்கிரமா நாங்க கலந்துப்போம். ஓகே, தேங்க்யூ சார்.